அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு களத்தில் இறங்கிவிட்டான். அக்டோபர் 10ஆம் தேதி முதல் இனி அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்ட அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமாகவும் அதிரடியாகவும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு உச்சம் பெறுவது, அதிலும் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் இனி அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அனைத்து கிரகங்களுக்கும் ஆசானாகவும் அனைத்து கிரகங்களின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. இயற்கை சுப கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பாவ கிரக சேர்க்கையாலும் விரைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர் என்றால் நிச்சயமாக அது குரு பகவான் ஒருவர் மட்டும்தான். எனவேதான் இந்த வேளையில் குரு களத்தில் இறங்கிவிட்டான். இனிதான் அதிரடி ஆட்டம் ஆரம்பம். அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது இனி தொட்டகாரியம் அனைத்திலும் அட்டகாசமான வெற்றி வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம். குரு களத்தில் இறங்கிவிட்டான், அதிசாரமாக உச்சம் பெற்றுவிட்டான். எனவே இனி தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்தும் தவிடுபடியாகுவதோடு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி, முன்னேற்றம் என்று அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேளையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் மிக வலுவாக உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த தருணத்தில் வலுப்படுத்துகிறது. குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் குரு களத்தில் இறங்கிவிட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்ற அமைப்பில் அவருடைய பார்வை பதிவதால் பல காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனை, சிரமங்கள் கூட இந்த தருணத்தில் தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அடித்து ஆட ஆரம்பிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே நிறைவாக அடுத்தடுத்து கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே தவறவிடாமல் சரியாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் நீச்சம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு, வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதேபோன்று அவர் வக்ரகதியில் திரும்புவதும் சாதகமற்ற அமைப்பு. அதனால் பெரிய அளவில் நன்மை கிடைக்காது. ஆனால் இந்த வேளையில் அதிசாரமாக சென்றாலும் கூட களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. எனவேதான் இனிமேல் தான் அதிரடி ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். திருமணம்,
பல சுப நிகழ்வுகள், அது மட்டுமல்லாது தொழில், வியாபாரம், அரசியல், கலைத்துறை மற்றும் பல எந்த பணியாக இருந்தாலும் அவை அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த இடத்தில் வலம் வந்தாலும் சிறப்பான மாறுதல் உண்டு. பொதுவாக குறிப்பாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியையும் அமோகமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். மற்ற இடங்களில் நடுநிலையான பலன் கிடைத்தாலும் தோஷமில்லாமல் தடையில்லாமல் சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். என்றால் களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாருங்க. தற்போது அதிசாரமாகவும் பிறகு முழுமையாக முறையாக உச்சமும் பெறப்போகிறார் இன்னும் 7 மாதங்களுக்கு பிறகு. எனவே இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உபரிவிதமாக உங்களை தேடி வருவதால் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதோடு மகிழ்ச்சியான தருணமாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறார் குரு. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக உச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் நீச்சம் பெறுவதை காட்டிலும் அஷ்டமத்தில் உச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் களத்தில் இறங்கிவிட்டான் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் அவரது சுப பார்வை இந்த வேளையில் 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுவதால் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி காணக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது. சுகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் சிறப்பான தருணமாக அமைகிறது. எனவே மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறும் அற்புதமான வேலையாக அமைவதால் தனுசு ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேற்றுமை நீங்கி பகை உணர்ச்சி நீங்கி உறவுகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படும் அற்புதமான தருணமாக குரு களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறையில் நியாயமற்ற போட்டிகள் இருந்தாலும் அவற்றை சரியான முறையில் கையாண்டு புதிய முதலீடுகளை சரியான முறையில் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் வீண் விரய செலவுகளை முன்கூட்டியே கணித்து அவற்றை தவிர்ப்பதன் மூலம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. செய்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை இரண்டிலுமே அமோகமான வளர்ச்சியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நிறைவாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் நகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும்.